திருப்புவனம் பாதுகாவலர் அஜித்குமார் கொலையில் 5 தனிப்படை காவலர்களும் மரணம் ஏற்படும் என்று தெரிந்தே குற்றம் செய்ததாக திருத்தி அமைக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்புவனத்தில் தற்காலிக பாதுகாவலராக பணியாற்றிய மடப்புறத்தை சேர்ந்த அஜித்குமார் கோயில் வளாகத்தில் காணாமல் போன நகை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். மானாமதுரை உட்கோட்ட துணை கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் தனிப்படை காவலர்கள் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, ராமச்சந்திரன், சங்கர மணிகண்டன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிக்க திருப்புவனம் காவல் நிலையம் சென்றனர். அங்கு அஜித்குமாரை காவல் நிலையத்திலிருந்து அழைத்துச் சென்று தாங்கள் தனியாக விசாரித்தனர். விசாரணையின் போது ஜூன் 27ஆம் தேதி இரவு முதல் 28ஆம் தேதி மாலை வரை 5 தனிப்படை காவலர்களும் அஜித்குமாரை ஒரு தோப்பில் வைத்தும் பின்னர் கோயில் அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள மாட்டு கொட்டத்தில் வைத்தும் அடித்துள்ளனர். 5 பேரும் தாக்கியதில் அஜித்குமாருக்கு பல இடங்களில் வெளிப்படையான கன்றிய காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அஜித்குமார் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் முரண்பட்ட பதில்கள் அளித்ததாக கூறிய காவலர்கள் கோபத்தில் அவர் மீது பிளாஸ்டிக் பைப் கொண்டு கடுமையாக தாக்கினர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த அஜித்குமாரை முதலில் திருப்புவனம் அரசு மருத்துவமனை, பின்னர் சிவகங்கை மருத்துவமனை மற்றும் அதனுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்றனர். ஆனால் அஜித்குமார் உயிரிழந்ததாக மருத்துவர் உறுதி செய்தார். திருட்டு வழக்கில் சந்தேகத்திற்குள்ளான நபரான அஜித்குமாரை தன்னிச்சையாக தங்கள் பொறுப்பில் வைத்திருந்ததுடன் அஜித்குமார் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்து தங்களை அலைக்கழிப்பதாக எண்ணி இவர்களுக்கு திடீரென்று ஏற்பட்ட கோபம் காரணமாகவும் அஜித்குமாரை அடித்து உண்மையை வரவைக்க வேண்டும் என்ற ஆத்திரத்துடனும் நடந்து கொண்டுள்ளனர். மூர்க்கத்தனமாக தாக்கினால் மரணம் ஏற்படும் என்று தெரிந்தும் 5 தனிப்படை காவலர்களும் சேர்ந்து அஜித்குமாரை தாக்கி அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தி கொலை குற்றம் புரிந்துள்ளனர் என்பது விசாரணையில் தெளிவாக தெரிய வந்துள்ளதாக திருத்தப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.